இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா முட்டைக்கறி செய்ய போறேன். அதுக்கு ஒரு நல்ல முட்டையா எடுத்து அதை உடைச்சு ஊத்திக்கலாம். கொஞ்சமா பெப்பரும் கொஞ்சமா உப்பும் போட்டு அதை நல்லா கலக்கலக்குன்னு கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். கொதிச்சிட்டு இருக்க தண்ணி மேலே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம் குட்டீஸ். அது வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சியும் பூண்டும் நல்லா பேஸ்டா ரெடி ஆயிருச்சு. வேக வச்ச முட்டை நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு மூடியை திறந்து பார்க்கலாம். அது நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு கரண்டியை வச்சு அதோட ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த கரண்டியை வச்சு பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல மண்சட்டியை வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ அதை டேஸ்ட் பார்க்கறதுக்கான நேரம்.